இந்த வார்த்தையின் வேளையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்ட்டு ஆவலாக வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவார். அவர் வார்த்தையை அனுப்புகிறவர் இல்லை, அவர் தான் வார்த்தையானவர். யார் சொல்லுங்க? அவர் தான் வார்த்தை. அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் அ நான் லிவிங் திங். அது உயிரற்ற ஒரு வேர்டாக தான் இருக்கும். ஆனால் நாம் வேதத்தில் பார்க்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அது வார்த்தை அல்ல, அது வார்த்தையானவர். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். ஆமென். அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா செய்யும்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாத்தியமில்லாத காரியங்கள் கூட சாத்தியமாகும். எஸ், எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க அதை? இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில சாத்தியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா ஜி கொடுத்துருப்பேன். சாத்தியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால அதை சாத்தியமாக்குவார். ஆமென். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்காக யார் பேசுவா, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? என் குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட் இல்லை, என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு ஒன்றுனா எனக்காக பேசுகிறதற்கு யாரும் இல்லை என் வீட்டில். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உனக்காய் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் நம் சார்பில் பேசுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசேக்கு எதிராக சொந்த சகோதரனும் சகோதரியும், யாரு? ஆரோனும் மீரியாமும், ரெண்டு பேருமே சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் தான். அசலில் இருக்கிறவங்க கூட ஏதோ இறக்கப்படுகிறாங்க நம்ம மேலே. ஆனால் ஒரு சில நேரங்களில் சொந்தங்கள் மத்தியில் நம்மளுக்கு இரக்கம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாக இல்லை. சொந்தங்கள்னால கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் தனியாக இல்லை. ஏன்னா பைபிள்லேயே ஒருத்தர் அப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டார். தன் சொந்த சகோதரனும் சகோதரியும் விரோதமாய் பேசும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நான் அது டாபிக் இல்லை, பட் நான் சொல்கிறேன். அன்றைக்கு மோசே அவர்களிடத்து திரும்பி எதுவும் பேசல. மோசே என்ன பண்ணாரு? ஒரு இமோஜி இருக்கும் பார்த்தீங்களா, ஜிப் போட்டார், பேசல. அவர் பேசாததுனால தேவன் பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க போய் உங்ககிட்ட போராடணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்காக போய் நின்று நியாயம் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆமென். அன்றைக்கு மோசேக்காக வாதாடினது, கேள்வி கேட்டது, மிரியாமை பார்த்து ஆரோனை பார்த்து கேள்வி கேட்டது ஆண்டவர். மோசே போய் கேட்கல, ஏன் எனக்கு இப்படி செய்றீங்க அப்படின்லாம் போய் கேட்கல. ஆண்டவர் பேசினார். ஏன் தெரியுமா? நமக்காய் பேசுகிறவர் அவர், நமக்காய் நிற்கிறவர் அவர். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே,
எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா துதியும் எல்லா கனமும், என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும், என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அல்லேலூயா. இதுல ஒரு சரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இந்த சப்போர்ட்காக நீங்க காத்திருக்கிறீங்க, யாராவது எனக்கு உதவி செய்வாங்க. மனிதர்கள், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷர்களுடைய உதவி, மனுஷர்களுடைய பரிந்துரைகள் எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளில் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் தான் மாறுகிறது. ஆனால் எந்தெந்த பரிந்துரைகள் மனுஷனால நீங்கள் ஏமாற்றப்படுகும் பொழுதெல்லாம் உங்களை வந்து காப்பாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளுக்கு செய்து முடிக்கும். ஆமென். அந்த சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி முடிக்க போறோம். பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும், என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவு. சத்தமா பாடுவீங்களா? எனக்காய், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அப்படியே கரங்களை வானத்துக்கு நேரா ஏறெடுத்தப்பா கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் உங்கள் ஆலயத்தில் வந்து ராஜா அப்பா அமரும்படியாகவும் உம்முடைய சன்னிதானத்தில் வரும்படியாகவும் ஆண்டவர் உம்முடைய மார்பில் சாய்ந்து கொள்ளவும் அப்பா நீங்கள் கொடுத்த அந்த அழகான வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தரை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவரை பிரைஸ் பண்ணுங்க. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், அசாத்தியங்களை கூட சாத்தியமாக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதனால எல்லா வனாந்திரங்களும் வயல்வெளியாய் மாறும், எல்லா பலவீனங்களும் பலமாய் மாறும். அப்பா இந்த நாளில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் உடைத்து போடுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் சொல்லுங்க வாய்க்காதே போகும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. சொல்லுங்க அப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்க ஆண்டவரே, எங்க கூட இருக்கிற தெய்வமே, எங்கள் மத்தியில அப்பா உலாவுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா.
வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கர்த்தருடைய மகிமை உங்களை இன்னைக்கு நிரப்புகிறது. அறையில பெந்தகோஸ்தே நாளிலே ஒரு வல்லமை இறங்கினது. இன்றைக்கு இந்த சபையில ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. நாங்கள் 2 நாளா உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த சபையை ஒரு காலகட்டத்துக்காக உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய சீசனை கர்த்தர் இந்த பட்டணத்திலே துவக்க இருக்கிறார். God is going to start a new season and you need to understand he has already started. அது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார். அந்த சீசனுக்காக இந்த சபையில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சில குடும்பங்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அவர்கள் மேல உங்க அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ thank you Jesus. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக வந்து நின்று பேசுகிற காலகட்டம் இந்த காலம். உனக்காக அவர் பேசுவார். உன்னை கர்த்தர் கரம் பிடிப்பார். உன்னை கர்த்தர் நடத்துவார். இந்த காலை வேளையில உங்க அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வல்லமைக்கு, கர்த்தருடைய தரிசனத்துக்கு ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சோத்திரம் 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 சோத்திரம். தேவ மகிமை சபையில இறங்கி ஹல்லேலூயா நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தில் உடைய வல்லமை இறங்கினது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உங்க வல்லமை இறங்கினது. கேருபீன்கள் மத்தியில் உங்க வல்லமை இறங்குச்சு. அதே வல்லமை இப்போ எங்க மேல இறங்கட்டும். சொல்லுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். பால்கனியில் இருக்கிற ஒவ்வொரு மேல உடைய அபிஷேகம் வல்லமையா இறங்குவதான். இன்னும் நிரப்புங்கப்பா. போதும் அப்பா. கீழே இந்த ஃப்ளோர்ல இருக்கிற, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒவ்வொரு மேல உடைய அபிஷேகம் அதிகமாய் அதிகமாய், சகோதரர்கள் மேல உடைய அபிஷேகம் அதிகமாய், சகோதரிகள் மேல இன்னும் அதிகமாய் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நீங்க மட்டும் பாருங்க. மகிமையின் மேகமாக, மகிமையின்
ஆனந்தமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாருமையா, எல்லாரும் வாருமையா. எனக்காக பேச வாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். உங்க வார்த்தை என் ஜனங்களோடு கூட இடைப்படட்டும். மகளை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். Thank you so much. Thank you. Hallelujah. E minor கொடுத்துருமா. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு ஆண்டுட்டு கேட்டேன், இசப்பா நான் என்ன பேசணும். நான் நிறைய உறுதிகளை கேட்பேன், கன்ஃபர்மேஷன்ஸை கேட்பேன். என் கண்ணு முன்னாடியே இருக்குது உறுதி. ஹல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி ஒரு வசனம் இருக்கிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உணர்ந்தவர்களை பாடுங்க. என் பக்கத்துல இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவர் என் பக்கத்துல இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன் என்றுதான். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம் கர்த்தர். அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் இருக்கிறவர். ஏன்னா அவருடைய பயங்கரம் அது, பரிசுத்தம் என்கிற பயங்கரம் அது. அந்த பயங்கரத்துல வாசம் செய்கிறவருக்கு ஒரு ஆசை நம்ம கூட இருக்கணும்ட்டு. ஹல்லேலூயா. பைபிள்ல பாத்தீங்கன்னா கவர் டு கவர் the God always wants a relationship with his people. அவர் கர்த்தர் தானே, பேசாம இருக்கலாம்ல. ஆனா அவருக்கு பேசாம இருக்க பிடிக்காது. அவர் தூரத்துல இருக்க விருப்பப்படுகிற தேவன் இல்ல, தம் மக்களோடு கூட, தாம் படைத்த சிருஷ்டிகளோடு கூட இருக்கிற ஆசைப்படுகிற விருப்பப்படுகிற தெய்வம் நம் தெய்வம். இல்ல நீங்க எவ்வளவு ஆண்டவரோடு கூட இருக்கணும் ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி பல மடங்கு ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அது கேட்கறதுக்கு. That God wants to stay with us. Amen. இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு பைபிள்ல எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்க 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 எண்ணுக்கடங்காத காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். There were so many verses in the Bible. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ இடங்களில, எத்தனையோ பேர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன். அதுல ஒன்றுதான், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். நான் மோசேயோடு இருந்தது போல I will be there with you. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இசப்பா நான் எத்தனை பேசுறது, எவ்வளவுதான் பேசுறது? அப்ப ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னா எதற்காக கூட இருக்கிறார்? There must be a reason. அவருக்கு இஷ்டம் நம்ம கூட இருக்கிறது, ரொம்ப இஷ்டம். ஆனா ஏன் இருக்கிறார் தெரியுமா? நமக்காக தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 41:10.
41:10 எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதே. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் பயங்களை நீக்குவதற்காக. நாம் பயங்களை நீக்குவதற்காக. பயம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற ஒரு அனுதின ஒரு காரியமா இருக்கு. யாராவது பயப்படாதவங்க யாரா இருக்கீங்களா? பயப்படாதவங்க, எதை பார்த்தா எனக்கு பயம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்வீங்களா? எதை பார்த்துங்க பயப்படல நாங்க. அந்த நிலைமையில தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எதை கண்டாலும் பயம். ஃபியூச்சரை குறித்ததான பயம். கடனை எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் பயம். வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கட்டுமே, எத்தனை பேர் கரப்பாம்பூச்சி பார்த்தா பயம்? ஒரு குட்டி தம்பி பண்றான். எத்தனை பேருக்கு பாம்பு பார்த்தா பயம்? எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும். எத்தனை பேருக்கு வைஃபை பார்த்தா பயம்? அண்ணன்களை தான் கேட்கணும். ஆமால, அண்ணன்களை தான். ஒரு அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்தாராம் ஜெசிமா. அவர் திரும்பி வரும்போது ஒரு பேய் குறுக்கம் வந்துச்சான். அது வந்து சொல்லிச்சான், நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னாரான். திரும்ப நான், நீ கரெக்டாக புரிஞ்சுக்கல, என்னை பார், நான் யார் நல்லா ஒத்துப்பார். அவர் சொன்னாராம், வீட்டில் உன்னை விட பெருசு ஒன்று உட்காந்துக்குது, அதையே சமாளிச்சுன்னுக்கிறேன், அதையே நான் பார்த்துட்டேன், உன்னை பார்க்கறது பெரிய விஷயமா அன்ட்டு பேய்கிட்ட சொன்னாராம். அப்படிலாம் நாங்கள் இல்லைப்பா. நாங்கள் என்ன சொன்னாலும் நம்ம குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் எல்லாரும் பேசுவாங்க. கரெக்ட் தானே? நிறைய முறை நம்ம மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம குடும்பத்தினுடைய நலனை பெண் புத்தி, சத்தமா சொல்லுங்க, பெண் புத்தி. ஏன் தெரியுமா? அது குத்து குத்துன்னு குத்துறதா பின் புத்தியா? இல்ல, பிற்காலத்துல வரப்போகிற ஒரு சில காரியங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகிற இல்ல உணர்ந்து கொள்ளுகிற ஒரு திறனை ஆண்டவர் பெண்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால்தான் ஹஸ்பண்ட்ஸ் பார்த்து சொல்வோம், பா இந்த பிளான் என்னமோ, இந்த பிஸ்னஸ் வந்து என்னமோ என் மனசுக்கு சரியா படல, இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம், என்னமோ எனக்கு சரியா படலப்பா. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வீராப்பா போவார். எல்லாம் ஊற்றி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சொல்வார், மா நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் சரியா? இன்றைக்கு எந்த காரியத்தை குறிச்சாலும் பயம். பயம் இருக்கவே கூடாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பயம் இருந்தா ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சரி, பயப்படாத ஒரு மனுஷனை குறிச்சு நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தாவீது ராஜா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அவருக்குள்ள பயமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இவர் சொல்றாரு, ஒரு நாள் நான் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்துச்சா? என்ன பண்ணாரு தாவீது ராஜா? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா சிங்கத்துக்கு? சிங்கத்தின் வாய கிழிச்சார். அப்ப எவ்வளவு தைரியசாலி, கரெக்ட் தானே? அப்புறம் அவரே சொல்றாரு, இன்னொரு முறை ஒரு கரடி வந்துச்சு. ஆடு மேய்க்கும் போது ஆடை வந்து பிடிச்சு கொள்ள ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடியும் என்ன பண்ணிட்டாரு? சாகர். எவ்வளோ வீரர், எவ்வளோ ஒரு வீரர். சரி, இவங்க ஓகே, அனிமல்ஸ்லாம் விட்டுருங்க, மனுஷர்கிட்ட வருவோம். அவரை விட பல மடங்கு ஹைட்டா இருக்கிற, வெயிட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து நிக்கிறார். யாரு? பசங்களுக்குலாம் எல்லாம் குட்டி பிள்ளைங்க இருக்கீங்க. யார் அவரு? கோலியாத். எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பார்த்து சொல்றாரு, ஒரு தலையை நான் வாங்கிடுவேன். வாங்கினாரா இல்லையா? அப்போ தாவீது ராஜாக்கும் பயம்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா தாவீது ராஜா சங்கீதம் 56:3 சொல்லுகிறாரு, நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன். எந்த மனுஷனுக்கும் பயம் வரும். ஹல்லேலூயா. அப்படி பயமே இல்லாத ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். தாவீது ராஜாக்கு பயம் வந்துச்சு. ஆனா பயம் எங்க இருந்துச்சோ அதே நேரத்துல
எப்பெல்லாம் பயந்தாரோ அப்பெல்லாம் நம்பிக்கையை ஏத்தி விடுறாரு அவருக்குள்ள. அவர் சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் நான் என்ன பண்ணுவேன்? ஓடி போய் ஒளிஞ்சு போய் முக்காடு போய் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருவேன் அவர் சொல்லல. நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். பீட் போடாத, எனக்கு நாமளாவே பண்ணிடு. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். இந்த ஏசாயா 56 திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அழகான விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. 3ஆம் வசனத்துல தாவீது ராஜா சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை. எது முதல்ல வருது? பயம் வருதா, நம்பிக்கை முதல்ல வருதா? இந்த வசனத்துல என்ன வருது? சத்தமா சொல்லுங்க, என்ன வருது? அப்போ எங்க பயத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை எங்க போயிடும்? 2வது இடத்துக்கு போயிடும். சங்கீதம் 56. இப்போ எதுக்கு நீங்க தீனி போடுறீங்களோ அதுதான் நல்லா வளரும். கரெக்டா? எந்த செடிக்கு நல்லா தண்ணி ஊத்துறீங்களோ அந்த செடி தான் நல்லா வளரும். தண்ணி ஊத்தாத செடி வளராது. இன்னைக்கு எந்த இதுக்கு தண்ணி பயத்துக்கு தண்ணி ஊத்த போறீங்களா? பயத்துக்கு தீனி போட போறீங்களா? இல்ல கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க பயப்படக்கூடாது ஆண்டவர் சொல்ற. ஆனா பயப்படுகிற நாளில் ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சொல்வீங்க, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நான் நம்புவேன். இந்த 56வது அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி யாரா வாசிப்பீங்களா? இல்ல 4ஆம் வசனம் போடுங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். எது முதல்ல வருது? நம்பிக்கையா பயமா? நம்பிக்கை தூக்கி முதல்ல போட்டீங்கன்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா 2வது பட்சத்துக்கு வந்துடும். அப்பனா மனுஷனுக்குள்ள ஒரே நேரத்துல பயமும் நம்பிக்கையும் இருக்கலாம். It can coexist. ஒரு சில பேர் சொல்வாங்க, ரொம்ப பயங்கரமா நாங்க 2 பேருமே ரொம்ப யதார்த்தமா பார்க்கிறவங்க. நான் பைபிளை ரொம்ப யதார்த்தமா பார்ப்பேன். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். நம்மளால செய்ய முடியாததை நம்ம கிட்ட எதிர்பார்க்க மாட்டார், அவரே செஞ்சு முடிப்பார். ஆமென். ரொம்ப யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் சொல்வாங்க, பயப்படுறியா போ, ஆண்டவர் மேல விசுவாசமே இல்லாம போச்சு உனக்கு. இல்லங்க, இருக்கு, கம்மியா இருக்கு. இன்னைக்கு அந்த விசுவாசத்தினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்க பயம் குறையறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல சொல்லல காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறது உன் பயத்தை நீக்குவதற்காக, உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எப்பெல்லாம் பயம் வருதோ அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஐ ரிமெம்பர் திஸ். நீங்க என் கூட இருக்கீங்க, இந்த பயத்தின் நடுவுல என் கூட இருக்கீங்க. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. அவர் நம் கூட இருக்கிறவர் நம் பயத்தை போக்குவதற்காக. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே இயேசுவின் பயத்தை எடுத்து போடுவீராக. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. என் கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு அழகான பாடல் வந்து, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லை. கரங்களை தட்டி, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. நான் தேவன் என்னோடு இருக்க, பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க, கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை
ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஓகே, ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்றேன். ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கு ஆண்டவர் என்ன ரீசன் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் யாக்கோபு கிட்ட இந்த வார்த்தையை அடிக்கடி பேசுகிறத நான் பார்த்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 28:15. அம்மா செல்லமா இருந்த யாக்கோபு இன்றைக்கு உயிருக்கு பயந்து ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அம்மா சொல்லிட்டாங்க, டேய் நீ வீட்டுல இருந்தனா உங்க அண்ணன்காரன் வந்து உன்னை சாகடிச்சிருவான், ஒரே நாள்ல 2 பிள்ளைங்களையும் நான் பறி கொடுக்க எனக்கு ஆயத்தம் இல்லை, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுன்னு அனுப்பி விடுறான். அன்றைக்கு வரைக்கும் செல்ல பிள்ளையா இருந்தவன் இன்னைக்கு ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அன்றைக்கு ராத்திரியில ஆண்டவர் சொப்பனத்துல யாக்கோபுக்கு காணப்படுறாரு. ஏனி வருது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பேசும் பொழுது 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். உன் தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் சொல்றார், உன்னை உன் தேசத்திற்கு திரும்பி போக பண்ணுவேன். இதே நீங்க 28:15 வாசித்தோம். 31:3 வாசிங்களேன். இதே யாக்கோபு கிட்ட ஆண்டவர் திருப்பிய சொல்றாரு. 31:3. எப்போ தெரியுமா சூழ்நிலை? இவன் வெளியில தூரம் வந்துட்டு லாபான் கிட்ட ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு ரொம்ப லாபான் வந்து மூஞ்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே யாக்கோபு லாபானை விட்டு இப்ப திருப்பியும் தூரம் போறாரு. அப்போ ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிற வார்த்தை பாருங்க, 3ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். திரும்பி போ, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஒன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போ, நான் உன் கூட இருக்கிறேன். எங்க திரும்பி போ சொன்னாரு? தன் தகப்பன் வீட்டிற்கு. இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா? யார் தெரியுமா அவருடைய தகப்பன்? ஈசாக்கு. ஈசாக்குடைய தகப்பன் யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தார விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. இப்போ ரிவர்ஸ் ஆகுது. இப்போ யாக்கோபை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்க அப்பா வீட்டுக்கு, நீ உன் இனத்தாருக்கு திரும்பி போ. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். விசுவாசம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடனே கூட இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறீங்க, விசுவாசத்தை விட்டு தூரம் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வைத்திருந்த விசுவாசம், நீ ஆதியில இருந்த அந்த பலமுள்ள விசுவாசத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். He is there to restore your faith. இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா சகோதரனே சகோதரியே? விசுவாசம் என்பது பயங்கர அட்ராக்டிவ். யாருக்கு தெரியுமா? சத்ருவுக்கு. அவனுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை உடைச்சிடணும். எப்போ தெரியுமா இந்த எண்ணம்? ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவனுடைய ஒரே டார்கெட் உங்களுடைய விசுவாசம் தான். ஆதியில சத்ரு ஏவாள்ல கை வச்சது ஏவாளுடைய விசுவாசத்தின் மேல. ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை தான் டவுட் பண்ண வச்சான். இன்றைக்கு அங்க ஆரம்பித்த அந்த விசுவாசத்தின் மேல் இருக்கிற டார்கெட், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற, என்னாலும் வகை தேடிக்கொண்டு கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற சத்ருவுக்கு ஒரே எண்ணம் உங்களுடைய விசுவாசத்தின் மேல் கைய வைக்கிறது தான். எப்பெல்லாம் பிரச்சனை வரும் பொழுதோ அப்பெல்லாம் விசுவாசத்தை விட்டு நம்ம தூரம் விலகி போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு இது செய்யல, அது செய்யல. சத்ரு சொல்வான், செய்யல விட்டுரு, வேணா, அவர் செய்ய மாட்டாரு, நீ தான் சும்மா நம்பின்னு இருக்கிற. அவரை பேசும் உங்ககிட்ட. சத்ருவை துரத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு சொல்லுங்களேன். எங்க ஐயா அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆமா, நான் கூட சொல்லுவேன், ஊர் எல்லா இடத்துலயும்
எல்லா இடத்துலையும் போகும்பொழுது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டாக்டர் டேவிட் விஜயகாந்த் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. உண்மையிலே நான் நினச்சேன் மாற்றி சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் அவர் பிசாசுகளை துரத்துறதுல டாக்டர் தான். அவரை பார்த்தா பயப்படும் பிசாசு. பிசாசு துரத்தணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. வசனம் பேசணும்னு சகோதரி சொல்றாங்க. ஓகே, அப்புறம் பிசாசு இப்போ உங்க முன்னாடி பயங்கரமா இல்ல உங்களுக்குள்ள ஒரு பயங்கர போராட்டம் இல்ல பயங்கர போராட்டமான ஒரு சூழ்நிலையில இந்த பிசாசு கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வசனத்தை பேசணும்னு சகோதரி சொன்னாங்கல்ல, வசனத்தை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச குறைவுல காணப்படுகிற நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால என்ன தெரியுமா சொல்றார்? நீ உன் விசுவாசத்திற்கு திரும்பி போ. நீ எந்த விசுவாசத்தை விட்டு நீ தூர விலகி இருக்கிறையோ அவ்விசுவாசத்துல இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போ. ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார்னா இதெல்லாம் அடையாளம். He wants us this. நம்மளை பலப்படுத்துகிறதுக்காக தான் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, உன் தகப்பன் வீட்டுக்கு உன் விசுவாசத்திற்கு நீ திரும்பி போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மூன்றாவது காரியம் பார்க்கலாமா? வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே 15:20 வாசிப்பீங்களா? எரேமியா 15:20. உன்னை ரட்சிக்கிறதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதுக்காகவும் நான் உடனே கூட இருக்கிற அதே வசனம் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 15:20 பிற்பகுதி. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக இப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்? நம்மளை ரட்சிப்பதற்காகவும் நம்மளை தப்புவிப்பதற்காகவும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ரட்சிப்பதற்காகவே நம் கூட இருக்கிறார். நம்மளை தப்புவிப்பதற்காக கூட இருக்கிறார். யார்கிட்ட இருந்து ரட்சிக்கணும், யார்கிட்ட இருந்து தப்புவிக்கணும்? இது நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல, பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்பு அப்படின்னு எங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சத்துருக்கள் கிட்ட இருந்து தான் ரட்சிப்பு. பார்த்திருக்கீங்களா? நிறைய சத்துருக்கள் கிட்ட இருந்து தான் ஆண்டவர் ரட்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ராஜாக்களுடைய ஆளுகையிலிருந்து கர்த்தர் ரட்சித்து வெளியில கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்து வெளியில கொண்டு வருகிறார். தாவீது ராஜாவை அநேக சூழ்நிலைகள்ல சத்ருக்கள் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் என்ன சொல்றாரு? நான் நெருக்கத்துல இருந்தேன், கர்த்தர் என்னை விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த ரட்சிப்பு சத்ருக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. இன்றைக்கு நம்மளுக்கு சத்ருக்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க. யார் உங்க சத்ரு? பக்கத்து வீட்டுக்காரா? உங்க மாமியாரா? சத்ரு வீட்டாரே, பக்கத்து வீட்டாரே உங்க சத்ரு. அதுல வந்து நிறைய இருக்குது. அதுல வந்துன்னா எங்க வீட்டாரு, எதிர் வீட்டாரு, பக்கத்து வீட்டாரு, இந்த பக்கத்து வீட்டாரு. ஒன்னு சொல்லவா? யார் தெரியுமா நம்மளுடைய சத்ரு? யாரெல்லாம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற கூடாது அப்படின்னு தடையா நிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சத்ரு தான். அவங்க மட்டும்தான் சத்ரு, மிச்சம் யாரும் சத்ரு கிடையாது. எதிர் வீட்டுக்காரு, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சத்ரு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஒரு குடம் எக்ஸ்ட்ராவா கொடுக்காததுனால அவங்க சத்ருவா பார்க்காதீங்க. இன்னைக்கு தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நீங்க செய்ய முடியாதபடிக்கு யாரெல்லாம் உங்களை தடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் சத்துருக்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்துருக்கள் இருந்து உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? தேவனுக்கு அவருக்கு இஷ்டம்லாம்
தேவ சித்தம் நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துவ பார்த்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அவர்கிட்ட கற்றுக்கொண்ட ரொம்ப அழகான பாடங்கள்ல ஒன்று, அவர் சொல்றாரு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது எனக்கு போஜனமா இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்துல ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில அவர் சொல்றாரு, அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஆனாலும் என் சித்தம் இல்லை, உங்க சித்தமே நிறைவேறட்டும். ஆண்டவருக்கு யாரெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறாங்களோ அவங்க மேல ஒரு பிரியம் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை பிரியமா நான் இருக்கணும்? உங்களை பிரியமானவனாக பிரியமானவளாக மாற்றுவதற்காகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. He wants you to be his beloved. அவர் உங்களை பார்க்கும் பொழுதே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் வெளியில வந்தாருல்ல, எப்போ ஞானஸ்நானம் பெற்று வெளியில வரும்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் பிளான். நம்ம இந்த பூமியில வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தான் பிறந்திருக்கிறோம். ஆனா அது நிறைவேறக்கூடாதபடிக்கு குறுக்க உள்ள நுழையறாங்க பாத்தீங்களா, சத்ருவாக. அது ஜனங்களாக இருக்கலாம், அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல உங்க செல்போனா இருக்கலாம், இல்ல ஒரு இடமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அந்த சத்ருவ கிட்ட இருந்து தப்பு வைப்பதற்காகவும் அதை ரட்சிப்பு கொடுப்பதற்காகவும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க என்ன அவருக்கு ரொம்ப பிரியமானவனே. ரொம்ப அழகான ஒரு பாட்டுல மேஜர் கொடுப்பா, சந்தோஷமா பாடலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாயிருன்னா தேவ சித்தத்திற்கு உட்பட்டு நீ எப்படி வாழ்ந்தாலும் அது சுகம்தான். ஹல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு உட்பட்டு நீ எதை செய்தாலும் அதுல ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை பிரியமானவர்களா தான் பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றவே பிறந்திருக்கிறீங்க. அப்போ எப்பெல்லாம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு சூழ்நிலை இருக்கோ அப்பெல்லாம் ஆண்டவர் குறுக்கிடுவார். He'll say, உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் ஞாபகம் இருக்கா? நம்ம பயப்படாம இருக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் விட்டு வந்த விசுவாசத்திற்கு திரும்பி போகணுங்கிறதுக்காகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். 3வது, நாம் பிரியமானவர்களா இருக்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணுங்கிறதுக்காகவே, ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் கூட இருக்கிறார். கரெக்டா? ஓகே. பழைய ஏற்பாட்டு ரட்சிப்பு பத்தி சொல்லிட்டேன். சத்ருக்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியில வர்றது தான் ரட்சிப்பு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்பு அப்படின்னு சொல்வதற்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். டி கொடுத்துருமா. பரிசுத்தம் நமது அலங்காரம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நமது அலங்காரம். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும். பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாகட்டும். பரிசுத்தரே உம் சித்தம் செய்ய உதவும். நம்மள பரிசுத்தமா கர்த்தர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிரு.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை குலைக்கும்படியான சூழ்நிலைகள் எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாவ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வருகிறதோ அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ரிமெம்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இல்ல ஒன்று, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா யார் தெரியுமா? Who is a Christian? இப்படி ஒரு கொஸ்டின் நான் கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? Who is a Christian? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களா? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். என்ன சிஸ்டர்? Believe Jesus. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். நான் ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டுமா? கிறிஸ்தவள்னா யார் தெரியுமா? எனக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு நினைக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். A Christian is someone who always knows that he needs a savior. என்னால தனியா இருக்க முடியாது, எனக்கென்று ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு கொள்ள அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட இருப்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பை யோசிச்சு பாருங்களேன். போத்திபாரின் மனைவியினுடைய அந்த அறையில யார் இருந்தா? போத்திபாரின் மனைவி. அந்த அறைக்குள்ள யார் இருந்தா? போத்திபாரின் மனைவி யோசேப்பு. ஆனா யோசேப்பு என்ன நினைச்சார் தெரியுமா? என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால அவர் கூட இருந்ததுனால அவன் பாவம் செய்யாதபடிக்கு அவனை ரட்சித்து வெளியில ஓட செஞ்சார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே அவர் நம் கூடவே இருக்கிறார். He is there with us. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசு உறுத்தும். ஒரு சில காரியங்கள், தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம மனசு குறுகுறுக்கும். குற்றமுள்ள மனசு தான் குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் மனசாட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்வேன் ஆவியானவர், ஆண்டவர் நம் கூட இருப்பதனால தான் அந்த உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாவ உணர்வு இருக்கணும், பரிசுத்த ஏக்கம் இருக்கணும். ஒரு காரியம் செய்யும் பொழுது ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியா நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. 4 விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். நாம் பயப்படாம இருக்கணும்னா அதுக்காகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நாம் விசுவாசத்துக்கு நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மள தேவ சித்தம் செய்கிற பிரியமானவர்களாய் நம்ம இருக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து பரமேறுவதற்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பை தலைமையில எடுத்து வச்சுட்டு போனார். என்ன சொன்னாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். வசனத்தை எடுத்து உங்க வாசிங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நம்ம இந்த லாஸ்ட் 3 லைனை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், ஆஹா ஆண்டவர் என் கூட முடிவு வரையில் அவர் இருப்பார். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2 வசனங்கள் 19, 20 வசனங்களை கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னை போய் நான் சுவிசேஷம் சொல்றதுக்காக அனுப்புறேன் பத்தியா, நான் உன்னை அனுப்புறேன்ல, சுவிசேஷம் சொல்வதற்காகவே நான் உன் கூட இருப்பேன் கர்த்தர் சொல்றார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றார். எத்தனை பேருக்கு ஆசை சுவிசேஷத்தான் எல்லா இடத்துல சொல்லணும்? ஆசைலாம் கிடையாது, அதுதான் பண்ணியே ஆகணும், கடமை. சொல்லுங்க, கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு பஸ்ல போவோம். அப்போ நானும் என் தங்கச்சியும் நாங்கள் பஸ்ல போவோம். அப்போல்லாம் அந்த ட்ராக்ஸ் தான் நிறைய இருக்கும். ட்ராக்ஸ் ஊழியங்கள் செய்து எங்கள் தாத்தா, எங்கள் வீட்டுக்காரனுடைய தாத்தா தான் இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை எடுத்து நடத்தினவர். அவர்கள் கிட்ட இருந்து அச்சடிக்கப்பட்ட ட்ராக்ஸ் தான் உலகம் எங்கும் பரவுச்சு. அந்த ட்ராக்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல நின்று போற வரவங்களுக்கு கொடுப்போம். பஸ்ல உட்கார்ந்துருப்பேன், என் பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்த உடனே எனக்கு ஆசையா இருக்கும் ஒரு ட்ராக்ஸ் எடுத்து அவங்க கையில கொடுக்கறதுக்கு. ஆனா கூடவே என்ன வரும்? எத்தனை பேர் அந்த பயத்தை அனுபவிச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் பரவாயில்லைங்க, இப்பெல்லாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி எதனா பேசிடுறாங்க, இல்லைன்னா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க எங்கன்னா நம்மளை கொண்டு போய். இல்ல, சுவிசேஷத்தின் வாசல்கள் இன்றைக்கு ஒரு சில இடங்களில திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்களில மூடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஃப்ரீயா ஒரு ஃப்ரீனஸ் இல்ல. எல்லாரும் பேசுறாங்க, இது தனி உரிமை. நீ ஏன் என்கிட்ட சொல்ற? உன் கடவுளை நீ வணங்கிக்கோ, என் கடவுளை நான் வணங்கிக்கிறேன், இது என்னுடைய ரைட். இப்படி எல்லாம் பேசுற இந்த நாட்கள்ல நீ சுவிசேஷம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சூழ்நிலைகள் ரொம்ப எதிர்மறையா இருக்கு சிஸ்டர், அதனால நான் சுவிசேஷத்தை நான் சொல்றதை விட்டுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னா கர்த்தர் உன் கூட இருப்பேன், நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவே, சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சத்தியத்தை இன்னொருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க. அல்லேலூயா. சத்திய வசனத்தை இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்க, ட்ரூத் நீங்க இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்க. இதுதான் சுவிசேஷம். gospel is nothing but the truth. அப்போ நீங்க gospel சொல்றீங்கன்னா நீங்க யார் என்னவா மாறுறீங்க? சத்தியத்தை பேசுறவங்களா? நீங்க எல்லாம் யாரு? சத்தியத்தை பேசுறவர்கள். சந்தோஷமா இருக்குல்ல அப்படி கேட்கறதுக்கு? நீ சத்தியத்தை பேசுவதற்காகவே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ சத்தியத்தை பேசுவதற்காகவே கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இது ப்ராமிஸ் பண்றார். இந்த 5 விஷயங்களை மறந்துடாதீங்க. நீ பயப்படாம இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ விசுவாசத்துல குறைவுபடக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிரியமானவங்களாக நீங்க இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறவர்களா இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு கடைசியா நான் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு கொண்டு போனார். ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு? இந்த சென்டென்ஸை எல்லாரும் கவனமா கேளுங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் நம் கூட இருக்கிறார்? ஏன் தெரியுமா? என்றென்றைக்கும் நாம் அவர் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை என்றென்றும் அவரோடு? கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய பாடல் ஒன்று வந்தது. என் நேசரே, எந்தன் மனவாளனே, என் இயேசுவே, எந்தன் மனவாளனே, என்ன நம்புங்கப்பா, உமக்காய் வாழுவேன்.
இருக்கும்படியாக யுக யுகமாய் உம்மையே சார்ந்து கொண்டு பரிசுத்தம் காத்து கொண்டு சீயோனில் முகமுகமான நானும் வாஞ்சிக்கிறேன். அவரோடு கூட சீயோனில் என்றென்றைக்கும் யுக யுகமாய் நாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சீயோனுக்குள்ள, இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள, இந்த நித்திய வாழ்வுக்குள்ள யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். 21ஆம் அதிகாரத்தினுடைய எத்தனாவது வசனம்? 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் 21ல நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பயப்படுகிறவர்கள் எங்க போக மாட்டாங்க? பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீ பயப்படாம இருக்கணுங்கிறதுக்காகவே நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இரண்டாவது கேட்டகரி யாரு? அவிசுவாசிகள். அவிசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யத்துல இடமே கிடையாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், உன் விசுவாசத்துல நீ பலப்படணுங்கிறதுக்காகவே நான் உன் கூட இருக்கிறேன் என்று. மூன்றாவது காரியம், அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும். அருவருப்பு அப்படின்னு சொல்ற நான் போய் தேடி பார்த்தேன். போய் கூகுள்ல போயிட்டு அருவருப்பு, அதுக்கு ஆப்போசிட், இதெல்லாமே ஆப்போசிட் தானே பார்த்துட்டு இருக்கோம். பயம், அவிசுவாசம். அருவருப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்போசிட் தேடினா பிரியம்னு வந்தது. அப்போ பிரியமா இராதவர்கள், அருவருப்பானவர்கள் எங்க போக முடியாது. ஆனா நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நம்மள பிரியமானவர்களாய் பார்க்கிறார். உங்களையும் என்னையும் பிரியமானவனாக, பிரியமானவனாக மாற்றுவதற்காகவே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் ஒரு 4 லிஸ்ட் வருது. கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர். இதெல்லாம் பாவத்திற்கு அடையாளம். இந்த 4 விஷயங்களும் பாவத்திற்கு அடையாளம். பாவிகள் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? உன்னை பரிசுத்தமாய், பாவத்திலிருந்து உன்னை ரட்சித்து, உன்னை தப்புவித்து, நீ பரிசுத்தமாய் வாழணுங்கிறதுக்காகவே உன் கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா வசனம் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவங்களுக்கு எங்க இடம் இல்ல? பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை சத்தியத்தை பேசுவதற்காகவே நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட இருப்பது நல்லதா நல்லது இல்லையா? அவர் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாம் அவரோடு கூட யுக யுகமா இருக்கணுங்கிறதுக்காக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டரை பார்த்து நம்ம கேட்க போறோம். அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, என் கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவரே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறப்பா. என் கூட இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என் கூட இருந்து நீ செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பயத்துல இருந்து என்னை விடுவிக்கும்படியாய் நீர் என் கூடவே இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. என் விசுவாச குறைவுகள், அவிசுவாசம் நீக்குவதற்காகவே, என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டருக்கு. நான் சொல்ல ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. என் அவிசுவாசத்தை நீக்கும்படியாகவே என் கூடவே இருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, எந்தெந்த காரியங்கள்லாம் தேவ சித்தத்தை விட்டு என்னை பிரிக்குமோ, அப்ப அந்த காரியங்கள், அந்த சத்துருக்களில் இருந்து என்னை ரட்சிக்கும்படியாகவே என் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, என்னை பிரியவனாக, பிரியமானவனாக, பிரியமானவளாக என்னை பார்க்கிற என் தெய்வமே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜான்னு சொல்லுங்க. நான் பாவியா இருக்கக்கூடாது. பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழணுங்கிறதுக்காகவே என்னோடு கூட இருக்கிறேன். ரட்சகரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சத்தியத்தை மாத்திரம் பேசுகிற உதடுகளை எனக்கு தரணுங்கிறதுக்காக என்னோடு கூட இருக்கிறவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களோடு கூட நான் யுக யுகமாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களோடு கூட நான் யுக யுகமாய் இருக்கணும்ப்பா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நன்றி அப்பா.
ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கணுங்கிறதுக்காகவே எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் இந்த நாளில் வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் சத்ருவானவன் வந்து திருடி போகாதபடிக்கு அப்பா அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் எல்லாம் பயம் நீக்கப்பட்டவர்களாக, விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறவர்களாக, அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக பரிசுத்தமாய் வாழ்ந்து அப்பா சுவிசேஷத்தை சத்தியமாய் பேசி உமோடு கூட என்றென்றைக்கும் வாழ்வார்களாக ராஜா. மனதார இந்த சர்ச்சில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவருடைய குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் திடப்படுத்துகிறேன். உம்முடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிற ராஜா, நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.